ரொம்ப நாள் ஆச்சுல இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து சமையல் வீடியோ போட்டு வாங்க இன்றைக்கி பத்தாய் சம்பால் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக சோறு தபா பண்ணுவீங்க. முதல்ல வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிட்டு பத்தாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்குங்க. வதக்குங்கன்னா எப்படின்னா அந்த பொன்னிறமாக வரும் தெரியுமா, அந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு 3 இல்லை 4 பல்லு வந்து தோலோடு வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து அது வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து நெத்திலி வேணும்னா நெத்திலி போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெத்திலி வந்து ஒரு கங்காம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கைஸ். அன்டில் எது வரைக்கும்னா பொன்னிறமாக. மிளகா சாந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஸோ மிளகா சாந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு. நான் சொல்கிறது இதுக்கு வந்து 5 பேர் சாப்பிட்றது. ஸோ வந்து பிளாண்டர் காலியில் பாதி கப்பு வர வரைக்கும் நான் அது போட்டேன் கைஸ். ஸோ அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து பத்தாயும் வெங்காயமும் தனியாக வதக்கி வைங்கன்னு சொன்னல, அதை வந்து இதோட இப்போ சேர்த்து ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சம் வந்து ஒரு 100 ml தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஸோ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த பதம் வர்ற வரைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இறக்கி வச்சு சுடு சோறோட சாப்பிட்லாம், நாசில் மாவோட சாப்பிட்லாம், இல்லை நார்மலாகவே வெறும் சோறோட கூட நீங்கள் சாப்பிட்லாம் கைஸ்.